வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேட்கறது மொக்க கம்பெனி. நாங்க ஹோஸ்ட் ஆக ஆளாலும் கூட முதல் 2 எபிசோட ஒரே நாள்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆல்ரெடி பிரேக் போட்டாச்சு, டைம் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. இது வந்து செகண்ட் எபிசோட். இந்த எபிசோட்ல நம்ம ஆகதா அண்ட் பில்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்து அவங்களுக்கான ஒரு கவன், அதாவது முதல்ல ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ண போறாங்க. கொஞ்சம் டார்க்கா இந்த எபிசோட முடிவு இருந்துச்சு, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோட்ஸ் போச்சுன்னா கொஞ்சம் வித்தியாசமாவே இருக்கும். பண்றாங்களான்னு பொறுத்து வந்து பார்ப்போம். இப்போதைக்கு பிரேக் டவுன் ஆரம்பிச்சிருவோமா? போன எபிசோட் எண்ட்ல இந்த பக்கம் நம்ம ரியோ விடால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆகதாவை அடி பொழந்துட்டு உன்னை போட்டு தள்ளுறதுக்காக 7 பேர் வந்துட்டு இருக்காங்க, அது வரைக்கும் நீ உயிரோட இருந்துக்க அப்படி வந்து சொல்லிட்டு போக ஆகதா இப்போதைக்கு பில்லிய அதே இடத்துல அந்த வீட்டிலே கட்டி போட்டுட்டு அந்த சேலம் சவுண்ட் வரதுக்கு முன்னாடி நம்ம இங்க எஸ்கேப் ஆயிடலான்னு கிடைக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. அந்த சமயத்துல கரெக்டா பில்லி இந்த பக்கம் ஆகதா கூட பேச வந்துட்டு இருக்கான். இந்த சமயத்துல பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா அகைன் ஒரு ராபிட் பொம்மையை அப்படியே ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் ராபிட்டாவே இருக்கே. பில்லி தன்னுடைய வாயை மூடிட்டு இருந்தா அந்த டேப்பை எடுத்துட்டு நீங்க யாருன்னு தெரிஞ்சு தான் உங்களை மீட் பண்ண வந்தேன், விச்சஸ் ரோடுக்கு என்ன கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் இந்த பக்கம் ஆகதா அமைதியாகிறாங்க. பிகாஸ் இப்போதைக்கு ஆகதா கிட்ட பவரே கிடையாது. அவளுமே டெக்னிக்கலா இந்த மாதிரி விச்சஸ் ரோட ஆக்சஸ் பண்ணி அதன் மூலியமா தான் பவரை எடுத்தாகணும். இவனும் அதை தேடி தான் வந்திருக்கானே, ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு போல அப்படிங்கிற மாதிரி நீ யாரா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த இடத்துல ஆக்சுவலா பில்லி அவருடைய பேரை சொல்றாரு. பட் அந்த பேர் நம்ம ஆகதாவுக்கு கேட்காத மாதிரி ஏதோ ஒரு ஸ்பெல் வந்து பார்த்தீங்கன்னா தடுக்குது. என்ன ஸ்பெல்னு தெரியல எனக்கு. இந்த ஸ்பெல்லை யார் போட்டாலும் எனக்கு கிளியரா புரியல. மேபி லைக் வாண்டா போட்டுருக்கலாம். பிகாஸ் அந்த ஸ்பெல் வரும்போது பில்லியோட வாயை நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூ மாதிரி தான் ஃபார்ம் ஆகுது. லைக் வாண்டா மேக்ஸிமஃபா இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பில்லி அவன் பேர் சொல்லும்போது அவன் முழுகிறத லைட்டா உத்து கேட்டீங்கன்னா அது பில்லி மேக்ஸிமஃப்னு சொல்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு அப்படியே தோணுது? பில்லி மேக்ஸிமம் சொல்ற மாதிரி தானே இருக்கு. ஒன்னு பில்லி மேக்ஸிமம்ங்கிற மாதிரி பிரசன்ட் பண்ணலாம், அப்படி இல்லைனா வாண்டா செத்துட்டு அப்புறம் பில்லி கேப்லான் ஃபேமிலி எடுத்து வளர்க்குறாங்க. ஸோ அதனால இவன் பில்லி மேக்ஸிமம் கிடையாது, பில்லி கேப்லான் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்ல வாய்ப்புகள் அதிகம். பட் அவன் முழுங்கும்போது பில்லி மேக்ஸிமம் தான் எனக்கு கேட்குது. உங்களுக்கு எப்படி? கண்டிப்பாக உன்னால் இந்த இடத்துல இருந்து அவுட் ரன் பண்ணவே முடியாது. நீ உன் பவரை தேடி போயிட்டு இருக்கேன், எனக்கும் அந்த பவர்ஸ் தேவை. இதை பற்றி நிறைய விஷயங்கள் நான் படிச்சிருக்கேன். பட் படித்தனால என்னால் இந்த மாதிரி ஷீல்டையோ இல்லை பறக்கவோ முடியல. அந்த ஒரு காந்தனால விச்சஸ் ரோடோட எண்டில் நம்ம மனசில் என்ன நினைச்சோமோ அதெல்லாமே கிடைக்கிற அந்த காந்தனால எனக்கு பவர் வேணும், அந்த பவரை எடுக்கிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை ஆகத்தா மட்டும் அந்த விச்சஸ் ரோடுக்குள்ளே போய் செம்ம பவர்ஃபுல்லாக ரிட்டர்ன் ஆகியிருக்கா. அவகிட்ட டேரக்டாக ஹெல்ப் கேட்கலாம். இது வரைக்கும் எந்த ஒரு விச்சஸும் பெருசாக அங்கே உள்ள போனதே கிடையாது, போனவங்க உயிரோட ரிட்டர்ன் ஆனதும் கிடையாது. முதலுக்கு அது ஒரு டெத் விஷயம் தான். உங்களுடைய முழு திறமையையும் சோதிக்கக்கூடிய ஒரு இடமா அது. விச்சஸ் ரோடுங்கிறது இப்போ ரொம்ப ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் தாங்க. 2014 அந்த ரேஞ்சில் தான் காமிச்சிருப்பாங்க நம்புறேன். அதில் நம்ம ஆகத்தா அண்ட் ஸ்கார்லெட் விச் இந்த மாதிரி மற்ற விச்சஸோட பவரை ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு வாக் போயிருப்பாங்க. செம்ம பயங்கரமான ஒரு இடம் தான். உங்கள் மைண்டில் இருக்க எல்லா விஷயங்களுமே அந்த இடம் புழிஞ்சு எடுத்துடும். ஸோ அடுத்த எபிசோட்ஸ் ரொம்ப பயங்கரமாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா நம்ம மனசில் நினைக்கிற பயத்தை எல்லாத்தையுமே அது வெளியில் கொண்டு வரும்னு சொல்கிறாங்க. இப்போ விச்சஸ் ரோடுக்குள்ள நிறைய வித்தியாசமான சம்பவங்கள்லாம் நடக்கும். சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ்லாம் ஒன்று இருக்கும். அதை நினச்சி ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் ஆகத்தா பயப்பட தான் செய்கிறாங்க. பட் விட்ட பவரில் எத்தனை வருஷத்துக்கு தான் ஒழிய முடியும். அதனால இவன் சொல்றபடியே விச்சஸ் ரோட ஆக்சஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து நான் வண்டி ஓட்டுறேன் அப்படின்னு போய் இந்த பக்கத்தில் இருக்க டேபிள் உட்காருவாங்க. கார் ஓட்டுற மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா. லைக் வாண்டாவோட அந்த ஸ்பெல்லு கடியில் இருக்கும்போது வீட்டுக்குள்ளேயே அவ டிடெக்டிவ் வேலையை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் எனிவேஸ் அதை எப்படியும் சமாளிச்சு இப்போதைக்கு நம்ம பில்லியோட சேர்ந்து அவ வெளியில வரும்போது பக்கத்திலேயே நம்ம வாண்டா அண்ட் விஷன் ஒன்னா சேர்ந்து வெஸ்டியூல ஒரு இடம் வாங்கி போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா. அந்த இடத்த ஆகத்தான் நோட் பண்ணுறாங்க. கீழே ஈவில் விச்சு ஸ்டே அவே அண்ட் முக்கியமாக நம்ம வாண்டாவோட அந்த ஹெல்மெட்டை வச்சு அதை அடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வாண்டா அண்ட் விஷன் ஒன்னா வீடு கட்டதா இருந்துச்சு. முடியாம போயிடுச்சு. என்ன பண்றது? இந்த கவன்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? இது ஒரு சிஸ்டர்ஹுட். 3 மைல் கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விச்சஸும் இதனால பவுண்ட் ஆகியிருப்பாங்க. அண்ட் ஒரு டெஸ்டினி இல்லைனா மிஸ்ட்ரி ஃபேட் வந்து இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்க்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காரணத்தினால இப்போதைக்கு நம்ம ஆகத்தா அந்த கவனை தேடி போயிட்டு இருக்காங்க. இதை கவன் ஸ்டட் அந்த மாதிரி சொல்றாங்க. ஏதோ ஒரு விஷயம் தான் இந்த கவனை ஒன்னா சேர்க்குமா. ஸோ அதன்படி பாசிபிளி எனக்கு தெரிஞ்சு பில்லி தான் இப்போதைக்கு அந்த கவனை ஒன்னா சேர்க்க ட்ரை பண்றாரு. அவர் தான் இதுக்கான ட்ரிகர் பாயிண்டா இருக்கணும். ஒரு கவர்ல மொத்தம் 5 பேர் இருப்பாங்க. அதுல மொதல் ஆளா தேடி இப்போதைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ச்சூன் டெல்லரை மீட் பண்றாங்க. லிலியா கேல்டர்னு சொல்லுவாங்க. காமிக்ல லிலியா கேல்டர் வந்து பார்த்தீங்கன்னா விச்சஸோட குவீனா இருந்தவங்க. இப்போதைக்கு ஃபார்ச்சூன் டெல்லராக இருக்காங்க. பாவம் இவ உண்மைதானா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக ஆகத்தை ஒரு ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஆகத்தோட அந்த கழுத்தை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ப்ராச் இருக்காது, ஒரு முத்து நெக்லஸ் தான் இருக்கும். லைக் பேர்ல் நெக்லஸ். இது எங்க தர கட்சிச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வெல் நம்ம பில்லி கார் ஓட்டிட்டு வரும்போது அவருடைய டேஷ்போர்டில் அடிக்க பார்த்தீங்கன்னா அதே பேர்ல் நெக்லஸ் இருக்கும். அதை தான் போட்டு வந்திருக்காங்க. அண்ட் பில்லி காரில் வரும்போது அவருக்கு அவருடைய பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணுற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. ஆப்ரி பிளாசா அதாவது ரியா விடலாம் நடிச்ச அந்த ஆக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இதுதான் இருக்கிறதுலே கேயஸ்டான ஒரு ஷோவாக இருக்கும் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நானா சொல்லலாக அந்த ஆக்ட்ரஸே ஒரு இன்டர்வியூவில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதன்படி இப்போ நம்ம ரியா விடல் ஆகத்தா அவங்களுக்குள்ள லவ் இருக்க மாதிரி இதுக்கு முன்னாடி எபிசோட்ல காமிச்சிட்டாங்க. இந்த எபிசோட்ல நம்ம விக்கனுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. மார்வலு ஃபேஸ் 4 வாங்கினாடி பத்தாதா?
ஒர்க் பாலிடிக்ஸ்லாம் நம்மளுக்கு வேணாம். பட் ஒரிஜினலாகவே காமிக்கில் பில்லி ஒரு கே கேரக்டர் தான். அவருக்கும் ஹல்க்லிங்குக்கும் கல்யாணம் ஆகிருக்கும். ஐ மீன் லிட்டரலாக கல்யாணமே நடந்திருக்கும். பட் இங்கே வந்திருக்க இவருடைய பாய் ஃப்ரெண்ட் பார்த்தா எனக்கு ஹல்க்லிங் மாதிரி தெரியல, பாசிபிளி பிரேக்கப் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஸோ உள்ள போய் என் ஹஸ்பண்டை காணோம் அப்படின்னு சொல்லி உருட்டி பரட்டி இவ உண்மையான விச் தானா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக ஆகத்தா ஏகப்பட்ட டெஸ்ட் வைக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு சமாளிச்சா லிலியா. நீ ஆக்சுவலாக இதை தெரிஞ்சுக்க வரல, என்ன உன் டீமில் ஒன்றா சேர்த்துக்க வந்திருக்கேன், நான் உன் டீமில் வந்து சேர மாட்டேன் ஆகத்தா ஹாக்னஸ் சொல்லி எல்லாத்தையுமே புட்டு வச்சுருக்காங்க. அப்போ தான் ஆகத்தாவுக்கு இவ உண்மையான விச்சுங்கிறது தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இவ கூட வேற யாரோ பேசுகிற மாதிரியும் சில சீக்வன்ஸ் பற்றி அமைக்கப்பட்டிருக்கு. இவ ஒரு ஃபார்ச்சூன் டெல்லர், எக்ஸ்ட்ராடினரி ஸ்பிரிட்ஸ் கூட பேசக்கூடியவன் சொல்லுவாங்க. ஸோ அதனால ஏகப்பட்ட ஸ்பிரிட்ஸ் கூட பேசிட்டு இருக்காளோ, என்னால் உன் கூட வந்து சேர முடியாது அவ சொல்ல. இந்த பக்கம் ஆகத்தா, நாங்கள் ரோட்டில் நடக்க போகிறோம், விச்சஸ் ரோட்டில் நிறைய பவர் கிடைக்கும், நீங்கள் நானும் ஷேர் பண்ணிக்கலாம். பத்தாவது குறைக்கு உன்னை வரை எவிக்ஷன் நோட்டீஸில் போட்டிருக்காங்க, காசு வரை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், நீ பார்க்கவே பாவமாக இருக்கு, நல்லா பவர்ஃபுல்லான ஒரு விச்சா மாதிரி உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துக்கேன் அப்படின்னு சொல்ல. அது லைட்டாக நம்ம லிலியாவுக்கு ஒரு சின்ன ஆசை தூண்டுற மாதிரி தான் இருக்கேன். இந்த சமயத்தில் அவர் திடீர்னு பொசஸ் ஆன மாதிரி ஒரு 4 பேரோட பேரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த எவிக்ஷன் நோட்டீஸ்லேயே எழுதுறான். அதில் ஆகத்தா ஹாக்னஸ் ஆப்வியஸ் அந்த கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஆளாக இருக்கா. அதை தொடர்ந்து இவளுடைய பேர் லிலியா பேருமே எழுதப்பட்டிருக்கேன். ஸோ டெக்னிக்கலாக நான் முன்னாடி சொன்னல ஒரு மிஸ்டீரியஸ் ஃபேட் இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்க்கணும். ஸோ டெஸ்டினி அந்த விதியே இப்போதைக்கு இவங்களுக்கான அந்த கவனை ஒன்றா உருவாக்க ட்ரை பண்ணுது. அதன்படி லிலியா அந்த கவனுக்குள்ளே வந்துட்டான். வெளியில் வந்து அடுத்தது யாருன்னு பார்த்தா ஜெனிஃபர். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு காக்கா கத்துற சவுண்டு கேட்குது. திரும்பி பார்த்தா அந்த காக்கா கரெக்டாக நம்ம ஆகத்தாவை தான் நோட் பண்ணுது. காக்கா மட்டும் இல்லை, இன்னொரு ஷாட்டில் எலியை காமிச்சிருப்பாங்க. அதை தொடர்ந்து ஒரு ஓனாயுமே நம்ம ஆகத்தாவை ஃபாலோ பண்ணி வந்திருக்கோம். ஒரு ஆந்த கத்துற சத்தம் கேட்கும். இந்த சேலம் 7 தீமை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கவங்க எல்லாராலையுமே நம்ம ஒரு அனிமல் ஃபார்மை எடுக்க முடியும், ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக்க முடியும். ஸோ அதை தான் இந்த இடத்துல டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சேலம் 7 ஆகத்தாவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. டைம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஆகத்தா டப்புன்னு அடுத்து ஜெனிஃபரை மீட் பண்ணுறாங்க. ஜெனிஃபர் இப்போதைக்கு சென்டட் கேண்டில்ஸாக விட்டுட்டு இருக்காங்க போல. அண்ட் அவளுக்கு பவர்ஸ் எதுவுமே இல்லாமல் பவுன் பண்ணப்பட்டிருக்கான். ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 100 வருஷங்கள் கிட்ட இவ பவர்ஸை யூஸ் பண்ணக்கூடாத மாதிரி பவுண்ட் ஆகியிருக்க அந்த காரணத்தினால இதை வச்சு உன்னுடைய பவர்ஸை நான் எங்களால் திரும்ப கொடுக்க முடியும், எங்கள் கூட விச்சஸ் ரோட்டில் ஒன்றா செதுருன்னு சொல்லி லைட்டாக நம்ம ஆகத்தா ஆசை காட்டிட்டு போவாங்க. அண்ட் அந்த சமயத்தில் டெக்னிக்கலாக அந்த ஜெனிஃபரோட அந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இழுத்து மூடக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு தான் போயிருக்கோம். பிஸ்னஸ் ஒழுங்காக ஓடாத அந்த காரணத்தினால அவளும் வேறு வழியில் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பட் ஜெனிஃபருக்கு இந்த பக்கம் ஆகத்தா ஆப்வியஸாக அந்த டார்க் ஹோல்டை யூஸ் பண்ணியிருக்கா அப்படிங்கிற விஷயம் தெளிவாக தெரிஞ்சிருக்கு. அண்ட் இவளை விச் கில்லருங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பிகாஸ் மற்றவங்க யாராவது மற்ற விச்சஸ் இந்த பக்கம் ஆகத்தாவை அடிக்கணும்னு நினச்சாங்கன்னா அந்த விச்சஸோட பவரை இவ உறிஞ்சி எடுத்துப்பா. ஐ மீன் டெக்னிக்கலாக நீங்கள் ஆகத்தாவை பிடிக்காம அவளை அடிக்கணும்னு நினச்சாலே ஆகத்தா உங்கள் பவர்ஸை எடுத்துருவா. இந்த மாதிரி ஆகத்தா பல விச்சஸை கொண்டு இருக்கேன், நிறைய டார்க் மேஜிக்கையுமே ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். அதனாலே மற்ற விச்சஸ்க்கு இவ்வளோ பிடிக்காது. பட் இப்போதைக்கு இவங்க தேடி போகிற எல்லா விச்சஸுமே ஆல்மோஸ்ட் ஒரு பிரிங்க் ஆஃப் ஃபெயிலியரில் இருக்க அந்த காரணத்தினால அவங்களாம் ஈஸியாகவே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பில்லியை பார்த்து இவனை உன்னுடைய அடுத்த சைல்ட் சாக்ரிஃபைஸா அப்படிங்கிற மாதிரி கேட்பாப்ல. ஆகத்தாவுமே கொஞ்சம் சோகமாக திரும்பி பார்க்குற மாதிரி தான் இருக்கு. அடுத்த சைல்ட் சாக்ரிஃபைஸான்னு சொல்லி கேட்குறான். அப்படி பார்க்கும்போது ஆகத்தா இதுக்கு முன்னாடி இன்னொரு சைல்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்க செய்கிறா. யாருக்கு தெரியும், ஆகத்தா தன்னுடைய குழந்தையவே சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்க வாய்ப்புகள் அதிகம். ஆகத்தாவோட லாக்கெட்டில் ஒரு முடி இருக்குல்ல, அந்த முடி ஏன் நிக்கலஸோட முடியாக இருக்கக்கூடாது? ஐ மீன் நம்ம ஆகத்தாவோட சொந்த பையனோட முடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல, கொஞ்சம் டார்க்காக தாங்க போயிட்டு இருக்கு. எனிவேஸ் அதை தொடர்ந்து இப்போதைக்கு ஒரு மாலில் செக்யூரிட்டி கார்டாக இருக்க ஆலிஸ் வு அப்படின்னு சொல்ல போகிற ஒரு பிளட் விச் தேடி போயிட்டு இருக்காங்க. பிளட் விச்னா அவ அந்த வம்சாவளியாவே வந்த ஒரு விச்சு. ஐ மீன் மோர் லைக் ஒரு யங்கஸ்ட் விச்சுங்கிற மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இவளுடைய அம்மா லோரன் வு இதுக்கு முன்னாடி இந்த விச்சஸ் ரோட்ல நடந்திருக்கா, அதிலேயே காணாமலையும் போயிருக்கா. ஸோ கணக்குப்படி விச்சஸ் ரோட்ல காணாமல் போனவங்களோட ஒரு பொண்ணு இப்போதைக்கு அந்த ரோட நடக்க ரெடியாக இருக்கா. விதி என்ன விளையாட்டு விளையாட போதும் தெரியல. இந்த இடத்துல அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக பில்லி மேலே திருட்டுப்பட்டெல்லாம் கட்டுறாங்க. பாருங்க, அவன் பாட்டுக்கு சும்மா அங்கங்க நோண்டிட்டு இருந்தவனை ஆகத்தா அசால்ட்டா பக்கத்தில் இருக்க ஒரு பொருளை தூக்கி பேக்கெட்டில் போட்டு எப்படி கோத்து விட்டுருக்கான்னு. இந்த இடத்துல இந்த பொண்ணு செக்யூரிட்டி கார்டாக இப்போதைக்கு இருந்தாலும் இதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனில் வேலை செஞ்சிருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஓனருமே உள்ள வந்து லிeutenant சஜஸ்ட் பண்ணனால தான் உன்னை நான் வேலைக்கு சேர்த்தேன், இப்படின்னு எல்லாம் பண்ணிட்டு இருந்தா இனிமேல் நீ வேலைக்கு வர தேவையில்ல, ஃபயர்டு அப்படின்னு சொல்லி பாவக அந்த பொண்ணு ஃபயர் பண்ண வச்சிருக்கா ஆகதா. அந்த பொண்ணு நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருந்தாலும் அவளுமே ஆப்வியஸாக அந்த டீமில் ஒன்றா சேர்ந்துருக்கவும் செய்வாங்க. அண்ட் ஃபைனலாக ஒரு பேர் இருக்கும், அந்த பேர்லாம் நம்மளுக்கு தேவையில்ல, டீம் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு ஆகதா அங்கே கிளம்பிடுவான். ஆப்வியஸாக கடைசி பேருங்கிறது ரியோ விடாரா தான் இருக்கணும், கிரீன் விச். பட் இவளுக்கு ரியோவுக்கு தான் சண்டை இல்லை, ஸோ அதனால் வேணாம்னு சொல்லி போயிட்டு போல. போகிற வழியில் நம்ம பில்லியோட பேக் ஸ்டோரி என்னன்னு சொல்லி ஆகதா கேட்க, பில்லியுமே அவனுடைய பேக் ஸ்டோரியை சொல்கிறான். நான் ஈஸ்ட் டவுன்லேருந்து வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு வார்த்தை தான் நம்மளுக்கு புரியும். மற்றபடி அவன் சொல்கிறது ஒன்றுமே நம்மளுக்கு கேட்கவே இல்லை. நம்மள மாதிரி ஆகத்தாவுக்கும் கேட்கல, மற்ற எல்லா சத்தமும் கேட்குது, ஆனால் பில்லி பேசுறது மட்டும் ஆகத்தாவுக்கு கேட்கல. பில்லி என்ன சொல்கிறான்னு லிப் ரீடிங் பண்ண தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா கிழக்காம போட்டு விடுங்க. ஸோ ஆகத்தாவுக்கு அகைன் என்னமோ இங்கே வித்தியாசமாக நடக்குதுங்கிற விஷயம் மட்டும் புரிஞ்சு போச்சு. ஸோ பில்லிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாவ சீக்கிரமாக வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போன உடனே பக்காவை ரெடி ஆயிடுறான். பில்லி செம்ம எக்ஸைட்டடா வெல்கம் கவன் சொல்லி பேனர்லாம் அடிக்க, அதை பிடிக்காத நம்ம ஆகத்தா பட்டுன்னு பேனரை இழுத்துடுறான். பட் அதில் டபிள்யூ மட்டும் நம்ம விக்கனுக்கு பக்கத்துலேயே இருக்கும். விக்கன்
டபிள்யூ புரியுதா? அதே மாதிரி வாண்டா அதுவும் டபிள்யூ. மேபி அகைன் கனெக்ட் பண்ணலாம் வாண்டா விக்கன்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு விஷயம் இந்த பக்கம் பில்லி கூட கனெக்ட் ஆகலாம், பொறுத்தது பார்ப்போம். ஆளாக வந்தது நான் வரமாட்டேன்னு சொன்னேன் ஜெனிஃபர் தான். அதை தொடர்ந்து லிலியாவும் வந்துடுறாங்க, அதை ஃபாலோ பண்ணி அலிஷாவும் வந்துடுறாங்க. பட் இதை தொடர்ந்து கிரீன்விச் கண்டிப்பாக தேவை. ஏன்னா கிரீன்விச் தான் எர்த்தோட பவுண்ட் ஆனவ, லைக் அந்த எர்த்து நேச்சர் கூட கனெக்ட் ஆனவ. இது இல்லாமல் செய்யவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. பில்லி நீங்கள் கடைசி என்ன பேர் எழுதுனீங்க அப்படின்னு சொல்லி லிலியா கிட்ட கேட்க, நான் பேர் எழுதுறேன், ஒரு கருப்பு ஹார்ட் தான் வரைஞ்சேன் அப்படின்னு சொன்னாங்க, பிளாக் ஹார்ட். அகெயின் ஆகதாவும் ரியோவும் கனெக்ஷனில் இருக்காங்களே, அதுக்காக ஹார்ட் சொல்லியிருப்பாங்க. பட் இது அப்படியே உல்டாவை போட்ட நம்ம ஆகதா ஹார்ட் தானே எனக்கு புரியும் அப்படின்னு சொல்லி மிஸ்ஸஸ் ஹார்ட்டை மீட் பண்ண போயிருப்பாங்க. இது அப்படியே வாண்டா விஷனுக்கான ரெஃபரன்ஸ் தாங்க. அதுலேயுமே இந்த ஹார்ட் போட்டு நம்ம விஷனோட பாஸ் அண்ட் அவங்களுடைய ஒய்ஃப் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஹார்ட் வந்து டின்னருக்கு வரது தான் மென்ஷன் செஞ்சுருப்பாங்க. அதை தான் இந்த இடத்துல திரும்பவும் ப்ளே பண்ணியிருக்காங்க. பட் இந்த முறை இந்த இவருடைய ஹஸ்பண்ட் இறந்த அந்த சமயத்தில் இவங்களை ஜஸ்ட் ஷேரனுங்கிற மாதிரி தான் கூப்பிட்டுருக்காங்க. ஆகதா நாங்கள் ஒரு பார்ட்டி கண்டக்ட் பண்ணுறோம் வந்துருங்களேன் அப்படின்னு எப்படியோ ஷேரன் அதை பார்த்தீங்கன்னா மண்டியை கழுவி அந்த பார்ட்டியில் ஒரு ஆளாக சேர்த்துடுறாங்க. ஸோ ஷேரன் ஆக்சுவலாக விச் கிடையாது, ஒரு ஜோக்கராக கன்சிடர் பண்ணிக்கலாம். இவங்க எல்லாருமே இப்போதைக்கு ஒன்றா சேர்ந்து அந்த விச்சஸ் ரோட்டுக்கான பாட்டை பாடுறாங்க. ஏன்னா அந்த பாட்டு பாடினா தான் அந்த ரோடு ஓப்பன் ஆகுமா, அது வரைக்கும் நீ மேலே ஏறேன் அப்படின்னு சொல்லி நம்ம விக்கன் அனுப்பி வைக்கேன். விக்கன் வெளியில் வந்து எட்டி பார்க்க அந்த இடத்துல இப்போதைக்கு சேரன் செவன் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. அவங்களுடைய லீடர் இவங்க தான் சிக்காடா, அதாவது வெர்டிகோ. எவ்வளோ ஸ்லோவாக எவ்வளோ கெத்தாக வேறு லெவலில் நடந்து வராங்க பார்த்தீங்களா. இவங்க எல்லாருமே நம்ம ஆகதாவை போட்டதில் தான் வந்துட்டு இருக்காங்க. கீழே பாட்டு ஓடிட்டு இருக்கு, மேலே செலப்ஸை வந்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பில்லி கூத்தாடிட்டு இருக்கேன், செம்ம ஃபன்னாக இருந்துச்சு போக. பட் என்னதான் இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பாட்டு பாடி முடிஞ்சாலும் அந்த கதை ஓப்பனே ஆகல. ஆகதாவுக்கு பயம் தொத்திக்க ஆரம்பிக்குது. ஸோ இப்போதைக்கு தங்கிட்ட பவர் இல்லை, பட் மற்றவங்க யாராவது தன்னை அட்டாக் பண்ணால் அந்த பவர்ஸை உள்வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த பக்கத்தில் இருக்க அந்த விச்சஸை தூண்டி விடுறாங்க. தப்பாக பேசி என்னை அடிக்க அப்படின்னு சொல்லி தூண்டி விட, அதில் லிலியா வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் உஷாராகி, உன்னை அடிக்க என் பவரை நீ எடுக்க எல்லாம் தேவையில்லப்பா, எங்கள் பவர்ஸ் வச்சு நாங்களே எஸ்கேப் ஆயிடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே ஒரு சண்டை ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த சமயத்தில் தான் கரெக்டாக நம்ம ஷேரன் கீழே ஒரு டோர் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்ல, விச்சஸ் ரோடுக்கான அந்த பாதை கீழே தரையில் ஓப்பன் ஆகிருக்கு. அது ஒரு பென்டகன் ஷேப்பில் தான் இருக்கும். பென்டகனுக்குள்ளே அந்த ஸ்டார் வைப்பாங்க, புரியுதா? ஸோ ஆகத்தான் அந்த கதவை திறக்கும் போது கரெக்டாக பில்லி உள்ளே ஓடி வந்துட்டு தக்க சமயத்தில் ஓப்பன் பண்ணிக்க, வாங்க ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி பட்டுன்னு கிளம்பிடுவான். எல்லாருமே டக்குன்னு இறங்கி ஓட, நம்ம ஆகத்தாக்கும் வேறு ஆப்ஷனே கிடையாது. இறங்கி நின்று எட்டி பார்த்தா பேய் மாதிரி அந்த வேட்டுக்கு இறங்கி வராங்க. பார்த்தா லைட்டாக அல்லா தான் இருந்துச்சு. பட் அதுக்குள்ளே எப்படியோ நம்ம ஆகத்தான் அந்த கதவை முடி எஸ்கேப் பண்ணிடுறான். ஸோ இப்போதைக்கு இவங்க எல்லாருமே விச்சஸ் ரோடுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. அண்ட் விச்சஸ் ரோட்டுக்குள்ளே செருப்பு இல்லாமல் நடக்கக்கூடாதான். அதன்படி நம்ம ஆகதா மட்டும் இல்லாமல் மொத்த டீமே செருப்பை கழட்டி வச்சு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இல்லை இன்னொரு ஹிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே செருப்பு இல்லாமல் தான் விச்சஸ் ரோட நடக்கணும். அதுக்கேற்ற மாதிரி போன எபிசோடில் இறந்து கிடந்த நம்ம ஸ்கார்லட் விச் இல்லைனா ஜேன்டோ காலில் செருப்பு இல்லாமல் தான் இருந்தாங்க. ஒருவேளை நம்ம ஸ்கார்லட் விச்சுமே விச்சஸ் ரோட்டில் இருப்பாங்களோ? அவங்க சாகாமல் விச்சஸ் ரோட்டில் தான் எப்படி இருக்கும்? அது ஆகத்தாவோட விஷனாக இருந்தாலும் ஸ்கார்லட் விச் விச்சஸ் ரோட்டில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பொறுத்தது பார்ப்போம். இதோட இந்த எபிசோட் முடியுது. அகைன் இப்போ தான் அந்த மொத்த சீரீஸ்க்கான முக்கியமான விஷயங்களே கிக் ஆஃப் ஆக போகுது. அடுத்த எபிசோடில் இந்த விச்சஸ் ரோட எந்த அளவுக்கு பயங்கரமாக காமிக்க போகிறாங்க, ஹாரர் வைப் வருமா இல்லையாகிறத பொறுத்தது பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஆகத்தா ஆளுங்க பற்றி? நிறைய மிக்ஸ்ட் ரியாக்ஷன் தான் வந்துட்டு இருக்கேன். உங்கள் தாசம் மறக்க வைக்கல காம்பட்டு அந்த லைக் தட்டி விடுங்க. அவங்கள தான் நல்ல ஒரு ஆசமான விடையில இப்போ இருந்திருக்கேன். ஹேஃப் அண்ட் கேஸ் வட்ட